இந்த உடம்ப நான் என்று நினைத்துக் கொண்டு பந்தப்படுத்திக் கொண்டு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், என்னால் இதை செய்யப்பட்டது அது செய்யப்பட்டது, எனக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது இந்த செயல் இருக்கிறது என்று பலவிதமான ஒரு பந்தத்துக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். உண்மையில நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறோமானா கிடையாது. கனவுல இருக்கிறோம்னா அங்க ஒரு உடம்பு எடுத்துட்டு அங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நினைவுக்கு வந்தா இங்க ஒரு உடம்பு எடுத்துட்டு இங்க ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நனவுடலை நாம கருதி உழல்வதும் அதை போன்றதோர் மனோமய தோற்றமே. கனவு போல இதுவும் ஒரு மனோமய தோற்றம் தான். இதுல ஒண்ணு நீங்க சிரமப்படுத்திக்க ஒண்ணும் கிடையாது. இது நிஜமல்ல என்பதை தான் சொல்றாரு. அனைத்தும் மித்யா மாயை என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் பகவான் வலியுறுத்துகிறார். கனவிலும் நனவிலும் ஆழ்ந்த இரண்டு மற்றன, அது கனவு நனவு இரண்டு மற்ற ஆழ்ந்த தூக்கத்திலும் எது ஒன்று நிரந்தரமாக தொடர்ந்து இருக்கின்றதோ அதுதான் நம் நிஜஸ்வரூபம், அதுதான் சாட்சி ஸ்வரூபம். விட்னஸ் எது அனைத்தையும் ஜாக்கிர சொப்ன சுசுப்தி மூணையும் எது சாட்சியாக பார்க்கிறதோ அதுதான் கான்சியஸ்னஸ், அதுதான் நான், அதுதான் ஆன்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் பரமாத்மா. போதுங்களா?